Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக் வித் கோமாலியில் வெண்டைக்காய் யூஸ் பண்ணி ஒரு சட்னி ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல் குக் வித் கோமாலி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடேறினதும் 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர் ஆன பிறகு இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 மிளகாய், 1 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம புளியை ஆயிலில் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா அரைக்கும் போது புளி நல்லா அரைபட்டுரும். இது நல்லா குக்கான பிறகு இதை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே நான் ஒரு 10 வெண்டங்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெண்டங்காய் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி வறுத்து வச்ச எல்லாத்தையும் இதனோட சேர்த்துடலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நாம் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த சட்னியை சூடான சாதம் அல்லது தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். இந்த சட்னி வலுவலுப்பாக இருக்கும்னு நினச்சேன், பட் அது மாதிரி எதுவும் இல்லை, சூப்பராக இருக்குது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.